Dear friends, I am your friend Jagriti. For more informative videos, please subscribe to my channel and don't forget to like and share this link with others. வணக்கம் நண்பர்களே, இன்றைய காணொளியில் எம்பாக்ஸ் பற்றி பேசலாம். இது பொதுவாக குரங்கு அம்மை என்று அழைக்கப்படும் இந்த வைரஸ் தொற்றை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக இது தொடர்பு கொள்வதன் மூலமாக எளிதில் பரவும். எம்பாக்ஸ் ஆனது முக்கியமாக தோலை பாதிக்கிறது. இதனால் நம்முடைய தோலில் கொப்புளங்கள் மற்றும் வெடிப்புகள் ஏற்படும். ஆனால் இதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது எப்படி பரவுகிறது, மேலும் இதிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதன் மூலம் நமக்கு ஏற்படும் தொற்று அபாயத்தை குறைக்க முடியும். எம்பாக்ஸின் அறிகுறிகளை தெரிந்து கொள்வதிலிருந்து ஆரம்பிக்கலாம். காய்ச்சல். ஆரம்பத்தில் நீங்கள் லேசான காய்ச்சலை உணரலாம். உடல் வலிகள், தசைகள், மூட்டுகள் மற்றும் உடலில் கடுமையான வலி ஏற்படுவது என்பது பொதுவானது. தோலில் ஏற்படும் கொப்புளங்கள். முதலில் முகம், கைகள் மற்றும் கால்களில் சிறு சிறு கொப்புளங்கள் தோன்றும். காலப்போக்கில் இந்த கொப்புளங்கள் திரவத்தால் நிரப்பப்பட்டு பிறகு இது காய்ந்து போய் சிரங்குகளாக மாறிவிடும். தோலில் ஏற்படும் வெடிப்புகள் எல்லாம் எம்பாக்ஸ் தெளிவான அறிகுறிகளில் ஒன்றாகும். எம்பாக்ஸால் பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கி பழகுவதன் மூலம் இது பரவுகிறது. அவர்களின் சருமத்துடன் நேரடி தொடர்பு அல்லது அவர்கள் பயன்படுத்திய ஆடை அல்லது படுக்கை போன்ற பொருட்களை தொடுவது போன்ற செயல்கள் அனைத்தும் இதில் அடங்கும். பாதிக்கப்பட்ட விலங்குகளை தொடுவது அல்லது அந்த விலங்குகளை அடிப்பது போன்றவற்றின் மூலமாகவும் இது பரவுகிறது. சமீபத்திய தரவுகளின்படி 120 நாடுகளில் 99,176 எண்ணிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட எம்பாக்ஸ் வழக்குகள் உள்ளன. மேலும் இதனால் கிட்டத்தட்ட 208 இழப்புகளும் பதிவாகியுள்ளன. எச்சரிக்கையாகவும் இதை பற்றி தெரிந்து கொண்டும் இருப்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இந்த எண்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. எம்பாக்ஸ் தடுக்க சில எளிய வழிமுறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்தை நன்றாக பராமரிக்கவும். எப்போதும் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரால் நன்றாக கழுவுங்கள். பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது அவர்களது உடைகளை தொடுவது போன்ற நேரடி தொடர்பை தவிர்க்கவும். இது மாதிரி ஏதாவது அறிகுறிகளை இருப்பதை நீங்கள் பார்த்தால், குறிப்பாக கொப்புளங்கள் அல்லது காய்ச்சல் போன்றவை இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். எம்பாக்ஸ் என்று குறிப்பிட்ட தடுப்பூசி எதுவும் இல்லை என்றாலும் கூட ஆரம்பகால சிகிச்சையின் மூலமாக இதனால் தொற்று தீவிரமடைவதை தடுக்கலாம்.